ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புனிதா வீட்டில் ஒரே பிரச்சனையை தவிர எதுவுமே கிடையாது. எப்போ பாரு ஒரே சண்டை சச்சரவு இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அமுதா வந்து வேணுன்னே சண்டையில் தொட்டு எப்படியாவது புனிதா விரட்டி விடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறா. புனிதாவும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு வழியாக கபிலனும் இந்த வீட்டுக்கு வந்துட்டார். பீரோவை திறக்கலாம், எல்லா சொத்தும் புனிதா பேரில் தாத்தா எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை திறந்தால் தான் இதுக்கு வந்து விடிகாலம் இருக்குன்னு சொல்லி அமுதா வந்து பீரோவை வந்து பத்திரத்தை ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுக்கிட்டு சாவியை வேணும்னே புனிதா ரூம்குள்ளே ஒழிச்சு வச்சாங்க. இந்த விஷயம் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லா இடமும் சாவியை தேடினாங்க, கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சாவியை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சாவி வந்து பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்திரத்தை வந்து ஆனால் அங்கே திறந்து பார்த்தா பத்திரத்தையே காணும். இதை பார்த்துட்டு எல்லோரும் பதறாங்க. கண்டிப்பாக புனிதா தான் எடுத்துருக்கணும். ஏன்னா இந்த பீரோவை திறக்கிறது மொத்தம் 2 பேர் தான், ஒன்று அம்மா, இன்னொன்று புனிதா. அப்படி இருக்கும்போது இந்த பத்திரம் எங்கே போகும்? கண்டிப்பாக அவள் தான் எடுத்துருக்கணும்னு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. கபிலனுக்கு புனிதா மேலே சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை புனிதா நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்களோ. இதுவரையும் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க. இப்போ வந்து புனிதா அம்மா வீட்டிலே உட்காதனால இப்போ புதுசாக வந்து பிரச்சனை வந்து வந்துருக்கு. கபிலனுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. உன்னை புனிதா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நான் இருக்கிறது வந்து இனிமேல் உங்களுக்காக நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் தான் அந்த சாவியை எடுத்து ராத்திரி ஒழிச்சு வச்சிங்களா, எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரம் எல்லாம் சொத்துல தான் இருக்குன்ட்டு நான் வந்து போகணுன்னு நினச்சேன், ஆனால் தூங்கிட்டேங்க, நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நான் இருக்கிறது உங்களுக்காக இல்லை, நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு புனிதா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா காதலிச்சு கபிலனை வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கபிலன் வந்து இப்போ புனிதா மேலே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா புனிதா வந்து இது யார் மேலே தப்பு அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புனிதா மேலே தான் தப்பு. கணவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. பாவம், ஐயோ பாவம், இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இப்போ இன்னொருத்தராக இருந்தாலும் சரி புனிதா விவாகரத்து பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்தளவு கபிலனை வந்து பாடாப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு அம்மா வேணும் அப்படின்னா தான் மட்டும் இருக்கணும், புருஷனையும் கூட கூட்டு வந்து பாடாப்படுத்துகிறாங்க. சரி, அங்கே வந்திருக்கோம் எல்லோரும் மதிக்கிறாங்களான்னு அத்தனை பேரும் அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. கபிலனும் சேர்த்து தான் வந்து கேவலப்படுத்துகிறாங்க. இதனால் கபிலன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது. தான் தான் என்னமோ குடும்பத்தை பார்க்குற மாதிரி தலைமுறையாக தூக்கி வச்சுட்டு ஓவராக தான் ஆடுறாங்க. இது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப எரிச்சலே ஏற்படுது. அதனால் இந்த வாரத்தோடு இந்த சீரியலை வந்து முடிக்கிறாங்க. இந்த ஒரு வாரம் தான். வர சனிக்கிழமை கிளைமேக்ஸ்லாம் எடுத்தாச்சு. வர சனிக்கிழமையோட புனிதா சீரியல் மட்டும் கிடையாது, 12:30 ஒளிபரப்புற மணமகள் அப்படி அதுவும் வந்து முடிக்கிறாங்க. 2 சீரியலுமே முடிக்கிறாங்க. அடுத்த வாரத்துலேருந்து வந்து புது சீரியல் வந்து வரப்போகுது. எல்லோரும் வந்து சந்தோஷம். இருந்தாலும் வந்து புனிதா வந்து ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணதால் அந்த சீரியலை வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா பத்திரத்தை காணோம். கபிலன் வந்து கோச்சிக்கிட்டு புனிதா கூட பேசுகிறதே இல்லை, முகத்தை திருப்பிட்டு போயிட்டார். இதனால் புனிதா வந்து என்ன செய்யுது தெரியாமல், கபிலன் நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறதா இல்லை சொல்லி சரியாக பேசுகிறது இல்லை, முகத்தை திருப்பிக்கிட்டு சண்டை போட்டு போயிடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வேற கவலையாக இருக்கா. இதுக்குள்ள அடுத்த பிளான் ஆரம்பிச்சிடறாங்க. இதில் உங்கள் வீட்டுக்குள்ள யாரோ ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசல்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்தா தோண்டி பார்த்தபோது ஏதோ உங்களுக்கு செய்வினை வச்சுருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தோண்டி பார்த்தபோது ஏதோ கிடச்சிது. அம்மா கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி புதுசாக தனக்கு தேன்றிய கற்பனை எல்லாமே இந்த வீட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமுதாவாதி மோசமானவ வந்து கிடையவே கிடையாது. ஆனாலும் இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சதேன்னு சொல்லி மன்னிச்சு விட்றாங்க. இப்படி மன்னிச்சு விட்றதுனால தான் இவங்கெல்லாம் வந்து ஓவராக போகிறாங்க. கண்டிப்பாக அமுதா மாதிரி கெட்டவங்களெல்லாம் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பே வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன இதை கூட வந்து பார்க்கறது இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக வந்து பண்ணினாங்க. இந்த மாதிரி ஒரு இரும்பலை கண்டிப்பாக மன்னிக்கவே கூடாது. கண்டிப்பாக இவங்களெல்லாம் வந்து ஜெயிலில் தான் பிடிச்சி கொடுக்கணும். ஆனால் புனிதா வந்து என்ன செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து சீரியல் ரிவ்யூ, விஜய் டிவி, சன் டிவி, சீரியல் ரிவ்யூ, சினிமா ரிவ்யூ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.